செய்திகள் தொடர்கின்றன. விக்கிரவாண்டி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலுக்காக பாண்டிச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதை தடுக்க விழுப்புரம் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி போலீசார் பாண்டிச்சேரி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த கார் ஒன்றை வழிமறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள், தேர்தல் சின்னத்தை குறிப்பிட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்க 500 பூட்டுக்கள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்தவர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல கடலூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனையிட்டதில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தமிழக கர்நாடக எல்லையான ஓசூரில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த கார் ஒன்றில் சுமார் 36 லட்சம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த 4 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடித்துவிட்டு வந்து கொடுமைப்படுத்திய கூலி தொழிலாளி ஒருவரை கிராம மக்கள் கண் எதிரே அவரது மனைவி மற்றும் மகன்கள் ஆகியோர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே சிலாவட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. கூலி தொழிலாளியான இவர் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவி மற்றும் மகன்களிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஏழுமலை குடித்துவிட்டு வந்து தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மகன்கள் வாசுதேவன், சீனிவாசன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் ஏழுமலையின் கழுத்தை நெரித்தும் தடியால் அடித்தும் கொலை செய்தனர். கிராம மக்கள் கண் முன்னே நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தேதி நெருங்கி வருவதால் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அருப்புக்கோட்டை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சங்கரலிங்கம் மற்றும் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மாவட்ட கழக செயலாளர் NT ராஜா பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். ஆரணி ஒன்றியத்திற்குட்பட்ட அரையாலம், மருசூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக MLA பாபு முருகவேல் வாக்கு சேகரித்தார். வந்தவாசி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஆரிஃபா கட்சி தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கள்ளக்குடி பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டெய்சி ராணி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவாரூர் நகராட்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எத்திராஜை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLA பாலகிருஷ்ணன் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக கூட்டணிக்கு மகத்தான வெற்றி உறுதி என்று தெரிவித்தார். தளி மற்றும் தேன்கனிக்கோட்டையில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் மற்றும் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வந்தவாசியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதையடுத்து முன்னதாக யாகசாலை அமைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஆவணியாபுரம் கிராமத்தில் மலை மீது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் உள்ளது. இந்த வாரம் புரட்டாசி மாத திருவிழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உள்ளாட்சி தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தேர்தல் விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் பார்வையாளரும் மாவட்ட ஆட்சியருமான உமாசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மதுமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாம் 4 கட்டமாக நடத்தப்பட்டது. தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் கள்ள ஓட்டுகள் போடுவதை தடுப்பது குறித்தும் இந்த முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டது.